நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்வதற்கான வழிகள் இருக்கான்னு கேட்டா நான் இருக்குன்னு தாங்க சொல்வேன். உடற்பயிற்சி எதை எப்படி எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம நீண்ட கால வாழ்க்கையும் கொடுக்குது. இந்த வீடியோ மூலமா நீண்ட காலமா வாழறதுக்கும் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் சில உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த உணவுல அதிகமான சத்துக்களும் குறைவான கலோரிகளும் இருக்கோ அந்த உணவுகளை நீங்க தாராளமா சாப்பிடலாம். இது உங்களுக்கு நீண்ட கால ஆயுள கொடுக்கும். உங்க உணவுல ப்ரோக்கோலி, சாலட், திராட்சை இந்த மாதிரி பல காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது சாப்பிடுறதுனால புற்றுநோயும் வராம தடுக்கும். இப்போ பீன்ஸ் வகை உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அவரை, துவரை, காராமணி, கிட்னி பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுலலாம் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதை நீங்க சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நல்ல கொழுப்பு நிறைந்தது தான் நல்லெண்ணெய். இது இதே நோயை வராம தடுக்கும். அதே சமயம் மூளையோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தினமும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை உணவுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பொதுவாவே நம்ம உணவுல தக்காளி அதிகமா சேர்த்துப்போம். இதுல லைக்கோபின் இருக்கிறதுனால புற்றுநோயை தடுக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சிவப்பு நிற பழங்கள்னு பாத்தீங்கன்னா மாதுளை, சிவப்பு கொய்யா இதை கூட சொல்லலாம். இதுலயே இந்த சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா கிரீன் டீல வெந்நீர்ல எலுமிச்சை சாறையும் தேனியும் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா சிறுநீரகம், கல்லீரல் இருக்க நச்சுக்கள் வெளியேறும். இது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். சொல்ல போனா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம உடல்ல நல்ல கொழுப்பு கரெக்டான லெவல்ல இருந்தாலே உடல் பருமன் ஏற்படாது. சோ தினமும் 4 பாதாம சாப்பிடுறத வழக்கமாக்கிக்கோங்க. இதுல விட்டமின் இ, இரும்பு சத்து, கால்சியம்னு இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம உடல்ல இருக்க எலும்புகளுக்கு முக்கியமா தேவைப்படுற சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இது நம்மளுக்கு அதிகமா எதுல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா முட்டை, மீன்லன்னு சொல்லலாம். இதுல விட்டமின் டியும் ரொம்ப முக்கியமாவே இருக்கு. இது நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அதை உருவாக்காம தடுக்கும். அந்த மாதிரி எலும்புகளோட தேய்மானத்தையும் குறைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குடமிளகாய். குடமிளகாயில விட்டமின் சியும் நார்ச்சத்தும் அதிகமாவே இருக்கு. அதனால பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு இப்படி எந்த குடமிளகாய் இருந்தாலும் அதுல நீங்க சாலட் செஞ்சு சாப்பிடலாம். இது உடலோட ஆரோக்கியத்தை நல்லாவே மேம்படுத்தும். சோ வாரத்துக்கு 2 முறையாவது இதை மறக்காம சேர்த்துக்கோங்க. விட்டமின் ஏ அதிகமா இருக்க எந்த காய்கறி பழங்களா இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஸ்கின்னுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம வாழ்க்கை முழுக்க தெளிவான பார்வை வேணும்னா கேரட் தான் முதலிடம். அந்த மாதிரி பப்பாளி, அன்னாச்சி இந்த பழங்களை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலயும் விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. சில பேர் உணவுல தயிர், வெண்ணெய், யோகட் இதெல்லாம் அதிகமா சேர்த்துப்பாங்க. இது சேர்த்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரியான பால் பொருட்கள்ல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிக அளவுல இருக்கு. இது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை சீக்கிரமாவே ஜீரணமாக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பாக்டீரியா சில வகை புற்றுநோயும் தடுக்குதான். ஒரு மனுஷனுக்கு 3 வேளை உணவுன்றது ரொம்பவே முக்கியங்க. அதனால உங்க உணவுல சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி, பிரவுன் அரிசின்னு எதை வேணும்னாலும் சூஸ் பண்ணி சாப்பிடலாம். இதுல நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமா இருக்கு. முக்கியமா கலோரியும் ரொம்ப குறைவாதாங்க இருக்கு. அதனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அடுத்ததா ஜூஸ், சாலட், நொறுக்கு தீனி, மோர், இனிப்புகள்னு இப்படி எதை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டாலும் அதுல ஆளி விதைகளை சேர்த்துக்க பாருங்க. இதுல இருக்க நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நீட்டோட வாழ வைக்கிற உணவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அதை இப்பவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நாங்க உங்களை மீட் பண்றோம்.